நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரலாம் தேடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ஃபேமிலி கிட்டேயோ நீங்கள் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹைலி ரிலேட்டபுளாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது போன வாரம் என்ன நினச்சுன்னா, என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து சொல்கிறாப்புல, ப்ரோ இப்போலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றனாலே ரொம்ப தெரியல, இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. நானும் நம்ம முன்னாடி வாங்கின அடியெல்லாம் மறந்து போய், ஆமாம் ப்ரோ நான் இப்போ பெங்களூர் வந்து 9 மாதம் ஆச்சு, நான் இங்கே ஹாஸ்பிட்டலே போனதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஐயோ அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து, ப்ரோ இந்த மாதிரி சொன்னாலே வந்து ஏதாவது நடந்துடும் ப்ரோ, வாயில் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நேற்று அவர் வந்து கால் பண்ணுறாப்புல ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் இந்த மாதிரி எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு, ஒரு 15-20 நாள் ஐசோலேட்டாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேட்டு அது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ கூட நமக்கு இந்த பேசின விஷயம் ஞாபகம் வரல. எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் போன வாரம் ஆஃபீஸில் வந்து இந்த ஃபூஸ்பால்னு ஒரு கேம் உண்டு. அப்படின்னா இந்த குனிஞ்சே நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த பக்கம்லாம் நெக்கெலாம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ எனக்கு கழுத்து சுலுக்கிக்கிச்சு. இது அப்பப்போ வரும், பட் ஒரு நாள் 2 நாளில் போயிடும். இப்போ என்ன தெரியல, இன்றைக்கி 3ஆவது நாள் வரைக்கும் வந்துடுச்சு. கொஞ்சம் ஷோல்டர்லாம் பரவன மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லாம் போகலை. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாப்புல. அந்த ஸ்கேனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 7500 கேட்டாங்க. சரி என்னடா இப்படி அரைச்சதுக்கப்புறம் தான், ஆமாம்ல நம்ம போன வாரம் பேசணுமே, நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி, ஐயோ பாத்தியா நம்ம பேசுனது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், எனக்கும் நடந்திருக்கு, அவருக்கும் நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சந்திப்போம்.